என்னுடைய வேதனையை கேட்கறதுக்கு யாருமே இல்லையே, என்னுடைய சூழ்நிலையை பார்க்கறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. அதை கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவரிடத்துல போய் நீங்க பேசுங்க. கர்த்தர் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தர வல்லவராக இருக்கிறார். இப்படிப்பட்டதை தான் அவர் என்ன சொல்றாரு, எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டுவேன்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு அவர் காயம் கட்டுகிறவராக இருக்கிறார். எலும்பு முறிந்தவர்களை அப்படியே விட்டுட்டா என்ன ஆகும்? அதோட நடக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது இல்லையா? ஆனால் கர்த்தர் அப்படியே விடுகிறவர் அல்ல. அந்த எலும்பை சரியான இடத்துல பொருத்தி அதுக்கு காயம் கட்டி அதுக்கு மருந்து போட்டு அது கரெக்டாக எழுந்து நடக்கிற வரைக்கும் அவர் விட மாட்டார். அந்த காயம் ஆறி அது எழுந்து நடக்கிற வரைக்கும் விட மாட்டார். உங்களையும் கர்த்தர் பார்க்கிறார். உங்களுடைய வேதனைகளை அவர் கேட்கிறார். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலே மனமகிழ்ச்சியை அவர் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய காயத்துக்கு அவர் மருந்து போடுவார். உங்களுடைய காயங்களை அவர் கட்டுகிறார். அதை